க்ரோ ஆப் ஸ்கேம் பற்றி லிங்க்டன்ல ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. 2020 ஒரு யூசர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ க்ரோ ஆப். ஆஃப்டர் 4 இயர்ஸ் அவங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் க்ரோ ஆப் சைடில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஃபர்தராக காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக க்ரோ வந்துட்டு அவங்களோட ஃபண்டை செட்டில் பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நாம அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயம். நம்பர் 1, நம்ம ஒவ்வொரு தடவை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதும் நம்மளோட மெயிலை வந்து நம்ம செக் பண்ணோம். காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், அதாவது கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்பர் 2, டெபாசிட்டரிஸ் லைக் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல், அதில் வந்துட்டு நம்மளோட காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணலாம். ஸோ நம்ம மெயிலை செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த வெப்சைட்ஸில் லாகின் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். நம்பர் 3, மை கேம்ஸ் ஆப். இந்த ஆப் மூலியமா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான், பிகாஸ் இட் இஸ் மேனேஜ் பை HDFC குரூப் அண்ட் NSE. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்லாம் மறக்காம எஸ்னு டைப் பண்ணுங்க.